ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேங்க கைஸ். லாங் வீடியோ போட்டிருக்கேன், ஆனால் இது செகண்ட் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து நேற்று ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன், இன்றைக்கி வந்து செகண்ட் வீடியோ. இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, ஒடிசாவில் வந்து எப்படியெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க நிறையா பேர். ஒடிசாவில் வந்து சாப்பாடு எப்படி ரெடி பண்ணுவோன்னா, காலையில் வந்து நம்ம ஊரில் மாதிரி காலையில் வெள்ளனை எந்திரிப்பாங்கங்க. வெள்ளனை எந்திரிச்சக்கப்புறம் அவங்க வந்து என்ன வேலை பார்ப்பாங்கன்னா, காலையில் எந்திரிச்சு வாசல் கூட்டுவாங்க, வீடு கூட்டுவாங்க, குளிக்க போயிடுவாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சுருவாங்க. குளிச்சக்கப்புறம் சாமி கூப்பிட்டுட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. சாமி கும்பிடுவாங்க. அந்த நம்ம ஊரில் வந்து நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமை தான் நம்ம வந்து சாமி கும்பிடுவோம். ஒரு சில பேர் டெய்லியும் கும்பிடுறவங்களும் இருக்காங்க, செவ்வாய் வெள்ளிக்கிழமை கும்பிடுறவங்க இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாதுங்க கைஸ். டெய்லியும் காலையில் டெய்லியும் குளிச்சிருவாங்க. இவங்க ஊரில் டெய்லியும் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுருவாங்க. காலையில் சாயந்தரமும் கும்பிடுவாங்க. அதாவது வந்து துளசி செடி இருக்குங்களே, துளசி செடிக்கு வந்து இங்கே வந்து ரொம்ப ரொம்ப பூஜை பண்ணுவாங்க. துளசி செடிக்கு வாய் ஓடாருதுங்க. துளசி செடிக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. அவங்க வந்து எப்படி பூஜை பண்ணணும்னா, துளசி செடிக்கு வீட்டுக்கு வாசலில் வெளியே வச்சுருவாங்க. வீட்டு வாசல் வெளியே வச்சக்கப்புறம் அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி டெய்லியும் காலையில் சாயந்தரமும் பூஜை பண்ணுவாங்க. காலையில் எப்படி குளிக்கிறாங்களோ அதே மாதிரி சாயந்தரமும் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்புறம் சாமி கும்பிட்டு 6 மணிக்கு கரெக்டாக சாமி கும்பிட்டு விளக்கு ஏற்றிடுவாங்க. வாசல்லேயே விளக்கு வச்சுருவாங்க. துளசி செடி பக்கத்தில் பத்தி கித்திலாம் பொருத்தி அவங்களே ஏற்றிடுவாங்க. அப்புறம் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த வேலை பார்த்து முடிச்சக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு கடுங்காப்பி வச்சு, ஒரு சில பேர் கடுங்காப்பி வைப்பாங்க, ஏதாவது டிஃபன் ஏதாவது ரெடி பண்ணுவாங்க. இவங்க ஊர்லேருந்து இந்த அரிசி வடைக்கு வந்து சவல் பொரான்னு சொல்லுவாங்க. சவல் பொராலாம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து பிரி பொரா, அப்புறம் வந்து நூடுல்ஸ். எல்லோரும் நம்ம எல்லா வீட்லையும் என்னென்ன செய்கிறாங்க நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்கவுங்க இஷ்டப்படி அவங்கவுங்க நாங்கள் வந்து என்ன சாப்பிட்ணுன்னா டீ பிஸ்கட் தாங்க நாங்கள் காலையில் வந்து டெய்லி சாப்பிடுவோம். எங்கள் வீட்டுக்கார வந்து மிக்சரு பொரி 2 மிக்ஸ் பண்ணி வெங்காயம் கட் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் வந்து எப்பயும் டீ, கடுங்காப்பி இல்லை பிஸ்கட்டு அதுதான் சாப்பிடுவோம். நானே என் பையனும். எங்கள் வீட்டுக்கார் வேறு சாப்பிடுவாங்க. பூஜா அந்த மிக்சர் சாப்பிடுவாங்க. அது சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் சாப்பாடு காலையில் செய்யவே மாட்டாங்க கைஸ். நம்ம ஊரில் காலையில் செஞ்சுருவோம். இவங்க ஊரில் காலையில் சாப்பாடு செய்ய மாட்டாங்க. எப்போ சாப்பாடு செய்வாங்கன்னா ஒரு 10 மணி கூட இல்லை, 11 மணி 12 மணிக்கு தான் சாப்பாடு செய்வாங்க. இவங்க வந்து மதியானம் மட்டும்தான் கைஸ் சாப்பாடு சாப்பிடுவாங்க. காலையில் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. மதியானம் மட்டும்தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க. மதியானம் சாப்பாடு என்ன செய்வாங்கன்னு பார்த்தா, இவங்க ஊரில் வந்து டால்னா பருப்பு குழம்பு, அப்புறம் வெஞ்சனம் வந்து கீரை 2-3 ஐட்டங்கள் வச்சு சாப்பிடுவாங்க. கீரை இதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து சாயந்தரம் மத்தியானம் சாப்பாடு முடிச்சக்கப்புறம் 2 மணி சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. கொஞ்ச நேரம் தூங்கினதுக்கப்புறம் திரும்பி வாசல்லாம் கூட்டி முடிச்சக்கப்புறம் சாயந்தரம் சாமி கும்பிட்டக்கப்புறம் ஒரு 7 மணி போல் சாப்பாடு ஆரம்பிப்பாங்க. எல்லா வீட்லேயும் அப்படி தாங்க ஆரம்பிப்பாங்க சாப்பாடு செய்கிறதுக்கு. நைட்டு இந்த சப்பாத்தி அதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஒரு சில பேர் சப்பாத்தி சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர் கஞ்சி சாப்பாடு, ஒரு சில பேர் தனி சாப்பாடு, காலையில் இருந்த சாப்பாடை நைட்டில் சாப்பிடுவாங்க. ஆனால் சப்பாத்தி நிறைய வீட்டில் டெய்லியும் சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிடுவாங்க. நைட்டில் அப்புறம் சப்பாத்தி அப்புறம் தூங்கிடுவாங்க. அதே மறுபடியும் காலையில் ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த வேலையை அந்தந்த கரெக்டாக பார்த்துருவாங்க. இவங்க ஊரில் இப்படி தான் சாப்பிடுவாங்க. நம்ம ஊரில் வந்து வேறு மாதிரி சாப்பிடுவாங்க. நம்ம வேறு மாதிரி சாப்பிட, இவங்க வேறு மாதிரி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எங்கள் சேனல் தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.